வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 2027 முதல் இலங்கையில் புதிய வரியை அறிமுகப்படுத்த திட்டம், சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினராக அப்துல் வசீத் பதவியேற்பு. தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அதிகரிக்குமாறு கோரிக்கை. இலங்கைக்கு வரி நிவாரணம் கிடைக்குமா? அமெரிக்காவின் இறுதி தீர்மானம். தனது அதிகாரங்களை மீறி கொள்கலன்களை விடுவித்த சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகம் முஜிபுர் எம்பி தகவல். முன்னாள் அரசியல் கைதி அரவிந்தன் பிணையில் விடுதலை. காணிக்குள் நுழைய ஓமந்தை போலீசாருக்கு தடை, பிரதேச செயலாளர் அதிரடி உத்தரவு. இடிந்து விழுந்த பாலம், மணலை ஏற்றிச் சென்ற டிப்பர் குடை சாய்ந்து விபத்து. போலீஸ் சீருடையில் வீட்டுக்குள் நுழைந்த கொள்ளையர்கள், வேனை சுற்றி வளைத்த மக்கள். யாழ் நகர் பகுதியில் தனியார் பேருந்துகளின் மோசமான செயல், விபத்துக்கள் ஏற்படும் அபாயம். 14 நாடுகளுக்கு வரி உயர்வு, பட்டியலை வெளியிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளிரறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615, 0212224616. 2027 ஆண்டு முதல் சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இதுகுறித்து அறிவித்துள்ளது. இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவு சேகரிப்பு பணிகளில் சிறிது தாமதம் இருந்தபோதிலும் செப்டம்பர் மாதத்திற்குள் அந்த பணிகள் முடிவடையும் என்று சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகின்றது. சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமையொன்று உருவாக்கப்பட உள்ளதுடன் 2026 ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டிஜிட்டல் சேவைகளுக்கு அக்டோபர் 12 முதல் 18% பெறுமதிசேர் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் அறிக்கைகள் உண்மையற்றவை என்று தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் 1 முதல் அமலுக்கு வரவிருந்த அந்த வரி விதிப்பு அக்டோபர் மாதம் 1 வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் அனில் ஜெயந்த் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக அப்துல் வஷீத் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன முன்னிலையில் இன்று பதவியேற்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஷாலி நலீம் பதவி விலகியதைத் தொடர்ந்து வெற்றிடமான பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக இவர் நியமிக்கப்பட்டு கடந்த தினம் வர்த்தமானியில் இவரது பெயர் அறிவிக்கப்பட்டிருந்தது. முகமது ஷாலி நலீம் ஏறாவூர் நகரசபையின் வேட்பாளராக போட்டியிடுவதற்காக கட்சியின் வேண்டுகோளுக்கிணங்க பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது. தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை 60 குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்று அரசு சேவை ஐக்கிய தாதியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஓய்வு வயதை குறைப்பதால் தற்போதுள்ள தாதியர் பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்று அதன் தலைவர் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்தார். தாதிய அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயதை 63 நீடித்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுகாதார அமைச்சு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அதன்படி குறித்த வழக்கு முடியும் வரை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் மார்ச் 6 உத்தரவிட்டது. அந்த உத்தரவின்படி 60 வயதை நிறைவு செய்த அனைத்து தாதிய அதிகாரிகளும் ஓய்வு பெற வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளரால் கடந்த 4 சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைப்பது தொடர்பில் இன்றும் சாதகமான பதில்கள் எதிர்பார்க்கப்படுவதாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் நம்பிக்கை மிகுந்த எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் 2 முதல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இதன்படி இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தனர். இந்நிலையில் அமெரிக்காவின் இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்படும் என்றும் இலங்கைக்கு வரி நிவாரணம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் அறிக்கையின்படி சுங்கத்திணைக்கள பணிப்பாளர் நாயகம் தனது அதிகாரத்தை மீறி கொள்கலன்களை விடுவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதனுடன் தொடர்புடைய விசாரணை அறிக்கையும் அவர் முன்வைத்தார். அறிக்கையின்படி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கை 323 அல்ல 309 ஆகும். அவற்றில் 151 சிவப்பு லேபிள்களின் கீழ் வழங்கப்பட்டாலும் அவற்றில் 37 முறையான விதிமுறைக்கு உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்டன என்றும் அவர் கூறினார். முடிவு எடுப்பதற்கு முன்பே 2 கொள்கலன்கள் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தற்போதுள்ள சுங்கச் சட்டத்தின்படி சிவப்பு லேபிள் கொண்ட கொள்கலன்கள் சோதனை மற்றும் ஸ்கேன் ஆய்வுக்கு பின்னரே விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்புடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலன்புரி சங்க வவுனியா மாவட்ட தலைவருமான அரவிந்தன் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகளிட்டதாக அவர் கைதாகியிருந்தார். டிஐடியினரால் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதன்பின் வவுனியாவில் அவர் வசித்து வந்ததுடன் போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற அமைப்பாக செயற்பட்டு வந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஓமந்தை போலீசார் போலீஸ் நிலையம் அருகிலுள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியினை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய போலீசாருக்கு வவுனியா பிரதேச செயலாளரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கென்று பிரிதொரு இடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியில் நிலை கொண்டுள்ளனர். குறித்த காணிக்கு அருகில் இருந்த தனிநபர் ஒருவரின் காணியையும் அபகரித்துள்ள போலீசார் அதனை துப்புரவு செய்து கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வவுனியா பிரதேச செயலகத்தில் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த காணியை போலீசார் கையகப்படுத்த முடியாது என்றும் அதற்குள் செல்லக்கூடாது என்றும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தீர்மானத்திற்கு அமைவாக குறித்த காணிக்குள் ஓமந்தை போலீசார் நுழைவதற்கு தடை விதித்து வவுனியா பிரதேச செயலாளர் பிரதாபனால் ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கந்தலாய் சூரியபுர பிரதேசத்தில் உள்ள சமகிபுர பகுதியில் நேற்று மாலை மணலேற்றி சென்ற டிப்பர் ஒன்று பாலம் இடிந்து வீழ்ந்ததால் குடை சாய்ந்துள்ளது. இந்த விபத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. டிப்பருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த டிப்பர் சூரியபுரவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் நிறுவனத்திற்காக மணலேற்றி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். வாய்க்காலை கடக்க முற்பட்ட போது பழைய பாலம் இடையே தாங்க முடியாமல் இடிந்து விழுந்ததால் டிப்பர் லொரி நிலை தடுமாறி குடை சாய்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சூரியபுர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் சீருடைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை சீருடைகளை அணிந்து வீடொன்றில் கொள்ளையில் ஈடுபட்டு 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டிற்கு சென்ற கொள்ளையர்கள் அங்கு சோதனையிடுவதாக கூறி வீட்டினுள் நுழைவது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. பிரதேசவாசிகள் குறித்த சந்தேக நபர்கள் வந்தவேளை சுற்றி வளைத்த நிலையில் கொள்ளையர்கள் சிசிடிவி பதிவு சாதனம் என்று நினைத்து மற்றொரு சாதனத்துடன் தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கல்நீவு போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் வந்து வேனுடன் பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருகோணமலை உப்புவெளி அலஸ்தோட்ட பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியின் முன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை 2 நபர்கள் துரத்தி தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் அலஸ்தோட்ட பகுதியில் உள்ள ஒரு சுற்றுலா விடுதியில் நடைபெற்ற விருந்தில் வெளிநாட்டு பெண்ணிடம் சில நபர்கள் தகாத முறையில் தொட முயன்றுள்ளனர். குறித்த விடயத்தை அவரது கணவர் கேட்க சென்ற போதே இத்தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக உப்புவெளி போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர் நேற்று திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூலை 21ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபரை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உப்புவெளி மேலும் தெரிவித்தனர். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். ஜாழ் பிரதான பேருந்து நிலையத்திற்கு முன்பாக வைத்தியசாலை வீதியில் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்துகள் நீண்ட நேரமாக நிறுத்தப்படுவதால் அப்பகுதியில் தொடர்ச்சியாக வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மின்சார நிலைய வீதியிலிருந்து பயணிகளை ஏற்றி சேவையை ஆரம்பிக்கும் குறித்த தனியார் பேருந்துகள் ஆமை வேகத்தில் உருந்து மேலும் அதிகளவானவர்களை ஏற்றுவதற்கு நேரத்தினை நகர்த்துவதற்காக வைத்தியசாலை வீதியில் பிரதான பேருந்து நிலையத்தின் முன்பாக நீண்ட நேரம் நடுவீதியில் நிறுத்தப்படுகிறது என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பேருந்து நிலையம் முச்சக்கர வண்டி தரிப்பிடம் காணப்படுகின்ற நகரின் மத்திய பகுதியில் இவ்வாறு பொறுப்பின்றி சாரதிகள் நடந்து கொள்வதால் ஒரு வழிப்பாதையான இப்பாதையில் பின்னால் வரும் வாகனங்கள் செல்ல முடியாது காத்திருந்தே பயணிக்க வேண்டியுள்ளது. குறித்த இடத்தின் மிக அருகிலேயே போலீஸ் பரிசோதனை
சாவடி காணப்படுகின்ற போதும் போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு 25% விதிக்கப்படுவதாக அறிவித்த சில மணி நேரங்களில் மேலும் 12 நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பட்டியலிட்டுள்ளார். மியன்மார், தென்னாப்பிரிக்கா, மலேசியா, வங்கதேசம், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு வரிகளை அவர் உயர்த்தியுள்ளார். தென்கொரியா 25% வரி, ஜப்பான் 25% வரி, மியன்மார் 40%, லாவோஸ் 40%, தென்னாப்பிரிக்கா 30%, கஜகஸ்தான் 25%, மலேசியா 25%, துனிசியா 25%, இந்தோனேசியா 32%, போஸ்னியா மற்றும் கெர்சகோவினா 30% வரி, வங்கதேசம் 35% வரி, செர்பியா 35%, கம்போடியா 36%, தாய்லாந்து 36% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் பட்டியல் வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான இந்த நீடித்த வர்த்தக பற்றாக்குறைக்கு காரணமான பல ஆண்டுகால வரி மற்றும் வரி அல்லாத கொள்கைகள் மற்றும் வர்த்தக தடைகளை சரி செய்ய இந்த வரி விதிப்பு அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த பற்றாக்குறை எங்கள் பொருளாதாரத்திற்கும் எங்கள் தேசிய பாதுகாப்பிற்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும் என்று இந்த நாடுகளுக்கு எழுதிய கடிதத்தில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.